ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ என்னால் ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து இங்கே நம்ம ஸ்டைல் வந்து இங்கே குளோபலாக இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான ஸ்டைல்ஸ்லாம் உங்களுக்கு கலர்ஸ் என்ன வேணுங்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி எஃபெக்ட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே ஸ்டைல் நான் ஒன்று எஃபெக்ட் ஒன்றுன்னு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஓப்பன் ஆகும். இந்த அட்ஜஸ்ட் ஐக்கான் எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே எவ்வளோ பிளர் வேணும், இல்லை இதோட பர்சன்ட் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து 50 பிளர் 50% கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒய் வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு எஃபெக்ட் 1 ஆட் ஆகும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஃபெக்ட் 2 ஆட் பண்ணுறேன். எஃபெக்ட் 2 வந்து எஃபெக்ட் 2. ஸோ இதோட ட்ராப் ஷேடோ நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் 50க்கு பதிலாக 100ன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து 25 வச்சுக்கிறேன். ஷோ பிஹைண்ட் டிரான்ஸ்பரன்ஸ் ஏரியாஸ். ஸோ இது வேணால் நீங்கள் ஆப்ஷன் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு நார்மல் வேணுமா, எந்த மாதிரி வேணுங்கிறதெல்லாம் இருக்கும். இதை வேணால் நீங்கள் ஆப்ஷன் மாற்றிக்கலாம். அண்ட் இதை நான் வந்து கிரியேட் ஸ்டைல் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெக்ஸ்டோட ஸ்டைல் அது டைட்டில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஸ்டைல் வந்து உள்ளே என்னென்ன இருக்குன்னா சக்ஸஸாக வார்னிங்காக டேஞ்சராங்கிறது இருக்குது. அண்ட் இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 2 எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எஃபெக்ட் வந்து 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை தவிர உங்களுக்கு கிரிட் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கிரிட்டும் வந்து இங்கே டைனமிக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம எப்படி இங்கே ஆட் பண்ணியிருக்கோம், லோக்கல் ஸ்டைல்ஸ் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம உள்ளே வந்து ஃப்ரேம்குள்ளே யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நான் வந்து இன்னொரு ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃப்ரேம் 2 வந்து க்ரியேட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே ஒரு கார்டு க்ரியேட் பண்ணுறேன். கார்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கார்டோட கலர் வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கலர் கொடுத்தா எனக்கு இந்த கார்டு வந்து விசிபிளாக இல்லை. இங்கே ஒரு இருக்குன்னு தெரியுது. நான் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறேன். இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டைட்டில் கம்ஸ் ஹியர், இந்த இடத்துல டைட்டில் வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அண்ட் இதையே டூப்ளிகேட் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்னா இங்கே ஒரு டைட்டில் இருக்குது. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு 3 லைன்ஸ் ஆட் பண்ணுறேன். 3 லைன்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த இது கொடுத்துருக்கேன். இதுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பட்டன் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பட்டன் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பட்டனோட கலர் வந்து இப்போதைக்கு இதே இருக்கட்டும். நான் எப்படி உங்களுக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த டைட்டிலுக்கான நீங்கள் ஆல்ரெடி வந்து ப்ரீ டிஃபைன்டு ஒரு ஸ்டைல் வந்து நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. ஸோ காமனாக அது எங்கேருந்து எடுக்கலாம்னா இங்கே டெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எடிட் பட்டன் இருக்கும். இந்த ஸ்டைலை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து எத்தனை டெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைட்டிலுக்கு ஒன்று இருக்கலாம், ஐக்கானுக்கு ஒரு சைஸ் வச்சுருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு சைஸ் இருக்கும், இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சைஸ் இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சைஸ் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டைட்டிலுங்கிறதுனால டைட்டில் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே 18 பிக்சல்னு மாறி இருக்கு. ஸோ இது 18 பிக்சல் தானே. இங்கே டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லிங்க் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அதே மாதிரி இது போல்டாக வச்சுருக்கோம். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு இங்கே நம்ம இப்போ டிஃபால்ட்டாக 18 இருக்குது. ஆனால் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து 14 பிக்சல் வச்சுருக்கோம். அண்ட் போல்டு இல்லாமல் நார்மலாக வச்சுருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போல்டு இல்லாமல் நார்மலாக டிஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அடுத்து இந்த பட்டன் கலர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டைல் கிளிக் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க ஸ்டைல்ஸ் எல்லோ, க்ரீன், ரெட், எல்லோ, ப்ளூ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கலாம். இங்கே நான் ஸ்டைல் க்ரீன் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு க்ரீன் ஆட் ஆகிருக்கு.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணலாம். அடுத்து எஃபெக்ட்னு ஒன்று நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் எஃபெக்ட்டை கிளிக் பண்ண உடனே எனக்கு ட்ராப் ஷேட் ஆகும். இந்த ட்ராப் ஷேடோவை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டைலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு இருக்கும். எஃபெக்ட் 1ங்கிறத நான் கிளிக் பண்ணால் எனக்கு இப்படி அப்ளை ஆகும். அண்ட் எஃபெக்ட் 2ன்னு சேஞ்ச் பண்ணோன்னா எனக்கு ஸ்டைல் மாறும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பார்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு கார்டு இருக்கிறது தெரியுது. அண்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த கார்டு வந்து நான் இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது 4யும் சேர்த்து ஒரு குரூப்பாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இங்கே லேயர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப்பாக இருக்கும். இதை வந்து குரூப் 1ன்னே இருக்கட்டும். நான் இதை டூப்ளிகேட் போட்டு குரூப் 2ன்னு யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி குரூப் 3 அண்ட் இதை அப்படியே நான் டூப்ளிகேட் போட்டு குரூப் 6 வச்சுருக்கேன். ஸோ இதில் நமக்கு இந்த குளோபல் ஸ்டைல்ஸில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளோ கிரியேட் பண்ணுறீங்க. ஃபிக்மா யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் டோட்டலாக ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு 20 ஸ்க்ரீன் 30 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா, டைட்டில் திடீர்னு ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா, டைட்டிலோட சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டைலை போயிட்டு, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த 18ங்கிறத 20ன்னு மாற்றிங்கன்னா உங்களுக்கு 20ன்னு மாறும். 25ன்னு மாற்றினீங்கன்னா 25ன்னு மாறும். உங்களுக்கு இங்கே என்ன ஸ்டைல் வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கேபிட்டலில் வேணுமா, இல்லை டைட்டில் கேஸ் வேணுமா, உங்களுக்கு லோவர் கேஸ் வேணுமா, எல்லாமே உங்களால் இங்கேயே கொடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் காமனாக எத்தனை கார்டு வச்சுருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டைல் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து மாறும். அண்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இதுவும் வந்து நீங்கள் மாற்றணும்னா ஃபாண்ட் சைஸ் 15ங்கிறத நான் ஒரு 17ன்னு மாற்றுறேன், 16ன்னு மாற்றுறேன். அப்படிங்கிறப்போ உங்களால் இதையும் மாற்றிக்க முடியும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு லோக்கல் ஸ்டைல்ஸ்னால் என்னென்னு இப்போ தெரியுது. லோக்கல் வேரியபிள்ஸுங்கிறது என்னென்னா, இங்கே நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஆட் பண்ணலாம், பூலியன். இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னங்கிறது. ஸோ இப்படி தான் நம்ம குளோபல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற காம்போனன்ட்ஸ் எல்லாமே லோக்கல் காம்போனன்ட்ஸ் இங்கே தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு மோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் ஃபோட்டோஷாப்லேயோ ஆர் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்லேயோ உங்களால் இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக டிசைனை வந்து கொண்டு வர முடியாது. பட் இதில் வந்து உங்களால் அந்த ஒரு ஃப்ளோ க்ரியேட் பண்ண முடியும். உங்களால் டைனமிக்காக யூஸ் பண்ண முடியும். எல்லாமே வந்து ரீயூசபிள் பட்டன்ஸ், ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ், ரீயூசபிள் லேஅவுட்ஸ் எல்லாமே உங்களால் ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி ஐகான்ஸ் வேணால் ஐகானுக்கான லைப்ரரி எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கிளாஸில் சொல்கிறேன். தேங்க்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வேறு ஏதாவது கிளாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.